செத்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் சொர்க்கத்துக்கு போலாம்னு ஃபியூச்சர்ல ஒரு ஆப்ஷன் இருந்தா அது எப்படி இருக்கும்? ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் டிரைவிங் ஒர்க் ஆகாம கார் ஒரு லாரியில போய் சொருவிடுதா. உடனே எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. சரி பேஷண்ட்டை நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போவாங்கன்னு பார்த்தா தள்ளுவண்டியை நடுவுல நிறுத்தி அவங்க கிட்ட எந்த பக்கம் போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்லோட் இந்த பக்கம் இருக்கு, ஆபரேஷன் தியேட்டர் அந்த பக்கம் இருக்கு, எது வேணும்னு கேட்க அவன் அப்படியே ஹீரோயினை பாக்குறான். அவன் நான் இருக்கேன்டா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் நம்பிக்கையா சொல்றதால இவனும் அப்லோட்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், ஒரு ரூம்ல உட்கார வச்சு அவனை அப்லோட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அடுத்த செகண்டே டிஜிட்டல் சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம இறந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கணும்னு இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இங்க செத்து போனவங்களுக்கு அவங்க கூட இருக்கிறவங்க அப்லோட்ல காசு கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட புருஷன் பொண்டாட்டியோ அப்பா அம்மா இல்லைன்னா அண்ணன் தம்பின்னு யாராவது காசு கட்டி செத்தவங்கள பாத்துக்கலாங்க. சொர்க்கத்துக்கு வந்த ஹீரோ ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில எஞ்சி காஃபி குடிக்கலான்னு போக அங்க சாப்பிடறதுக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் தனித்தனியா பே பண்ணணும். மொத்தத்துல சொர்க்கத்துல கூட காசு தாங்க. அதனால பர்ச்சேஸ் பண்றதுக்காக உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் கேட்க அவ சொர்க்கம் எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களான்னு என்னென்னமோ பேசுறாளே தவிர கடைசி வர பாஸ்வேர்டே கொடுக்காம போயிடுறா. சரி டைனிங் ஹாலுக்கு போவோமேன்னு போனா அங்க வகை வகையா எல்லா ஃபுட்டும் இருக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான்னு பிளேட்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சிட்டதால எல்லா ஃபுட்டும் மறைஞ்சு போயிடுது. அப்ப இவன மாதிரி அங்க லேட்டா வந்த ஒருத்தன் கோலாரா இருக்கிற ஒரு வெண்டிங் மிஷினை தட்டி பன் எடுத்து திங்கிறத பார்க்க இவனும் அதே மாதிரி பண்ணி இன்னைக்கு பண்ணை மட்டும் சாப்பிட்டுக்கிறான்.